ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு தியான நேரம். 104ஆம் சங்கீதம் 34ஆம் வசனம் சொல்கிறது, நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தை தியானிக்க வேண்டும். யோசுவா 1:8. கர்த்தருடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் தியானிக்க வேண்டும். 1 நாளாகமம் 16:9. தேவனுடைய கிரியைகளை தியானிக்க வேண்டும். யோபு 37:14. கர்த்தருடைய கட்டளைகளை தியானிக்க வேண்டும். 119ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். அவருடைய பிரமாணங்களை தியானிக்க வேண்டும். 119ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம். கர்த்தருடைய சாட்சிகள், கர்த்தருடைய செய்கைகள், கர்த்தருடைய நாமங்கள் ஆகியவற்றை தியானிக்கும் போது உங்களுடைய உள்ளம் மகிழ்ச்சி அடையவும், கிறிஸ்தவ வாழ்க்கையில் வேதம் வாசித்து ஜெபிக்க ஒரு நாளின் சிறந்த நேரம் காலை நேரம்தான். எனவே காலை தியானத்தை ஒருபோதும் அசட்டை செய்யாதிருங்கள். அதை பார்க்கிலும் இனிமையான அனுபவம் வேறொன்றுமில்லை. தேவனோடு உறவாடி மகிழ்வதற்கு காலை தியானம் மிகவும் அவசியம். ஒரு முறை டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்கள் செய்த வல்லமையான பிரசங்கத்தை கேட்டு ஒரு பிராமண அதிகாரி ரட்சிக்கப்பட்டார். அவர் கிறிஸ்துவிலே வளரும்படி ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்கள் வேதத்தை தியானித்து ஜெபிக்கும் பழக்கத்தை கற்றுக் கொடுத்தார். அது முதல் அவரில் அருமையான தெய்வீக சுபாவங்களும் கிறிஸ்துவின் குணாதிசயங்களும் உருவாயின. அதைத் தொடர்ந்து அவர் ரயில்வேயில் ஒரு பெரிய அதிகாரியாக உயர்வடைந்தார். தனக்கு கீழ் வேலை செய்யும் செயலாளரை பார்த்து, நான் ஒரு கிறிஸ்தவன், நான் அறிந்தோ அறியாமலோ ஏதாவது தவறு செய்திருந்தால் எனக்கு சுட்டி காட்டுங்கள், நான் அதை திருத்திக் கொள்ளுவேன் என்று மிகுந்த தாழ்மையோடு சொன்னார். ஒரு நாள் எழுத்தாராக பணிபுரிந்த ஒருவர் அவரிடம், ஐயா, உங்களிடத்தில் எந்த குற்றத்தையும் குறையையும் காண முடியவில்லை, ஆனால் இன்றைக்கு உங்களுடைய முகம் வேறுபட்டு துக்க முகமாக காணப்படுவது ஏன்? இன்று காலையில் அமைதியான தியான நேரத்தை கடைபிடிக்கவில்லையோ என்று கேட்டார். பிராமண அதிகாரியின் உள்ளம் சுருக்கென்று தைத்தது. அன்று ஜெபிக்கவோ தியானிக்கவோ நேரமில்லாமல் அலுவலகத்திற்கு வந்துவிட்ட குறையை உணர்ந்தார். அறிக்கையிட்டு தன்னை திருத்திக் கொண்டார். சீர்திருத்த சபைகளை ஸ்தாபித்த மார்ட்டின் லூத்தர் எந்த காரணம் கொண்டும் தன்னுடைய காலை தியான நேரத்தை தவற விடுவதில்லை. அவர் சொன்னார், சில நாட்கள் எனக்கு வேலை மிக அதிகமாயிருக்கும். வேலை பளு என்னை அழுத்தும் போது சாத்தான் உன் தியான நேரத்தை குறைத்துக்கொள் என்று பேசுவான். ஆனால் நானோ வேலை அதிகமாக இருக்கும்போதுதான் இன்னும் அதிகமாய் ஜெபிப்பேன், உறுதியாய் ஜெபத்திலே நின்று விடுவேன் என்று சொன்னார். தேவப்பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற நேரம்தான் தேவ பலனையும் சத்துவத்தையும் வல்லமையும் பெறுகிற நேரம். ஆகவே ஜெப நேரங்களை அதிகப்படுத்துங்கள். ஜெப தியான நேரங்களை அதிகப்படுத்துங்கள். இன்றைய நினைவிற்கு யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். இன்றைய வேத வாசிப்பு காலை சங்கீதம் 143, 144 மற்றும் 145ஆம் சங்கீதங்கள். மாலை 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 21 40 முடிய.
அன்புக்குரிய அன்றென்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். காலைதோறும் வேதத்தை தியானிங்கள், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.